நல்ல நேரம். இது ஒரு விலங்கு சொன்ன சத்திய வார்த்தையால் வாழ்க்கை மாறிய ஒரு மனிதனின் உண்மை போன்ற கதை. அந்த பூனை சொன்னது ஒரே ஒரு வார்த்தைதான். ஆனால் அந்த வார்த்தை தான் அவன் முழு வாழ்க்கையை மாற்றியது. ஒரு சிறிய கிராமம். அங்கிருந்த ஒரு வீடு. வீட்டுக்குள் ஒரு ஆலயம் போலவே அமைதி. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு ஆழமான கதை. அந்த வீட்டின் தந்தை ராமசாமி, மகன் வீரமணி. கோபம், அகங்காரம், திமிரு. அம்மா மௌனத்தில் துன்பம் சுமந்த தாய். அந்த வீட்டில் இருந்தது ஒரு பழைய தோழன், ஒரு வெள்ளை நிற பூனை. அது யாருடன் அதிகம் பழகவில்லை. ஆனால் அனைவருக்கும் தெரியும் அது எப்போதும் அங்கே இருப்பது. ஒரு மாலை, கனமழை. வீரமணி வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் சண்டையிட்டு கோபத்தோட புறப்பட்டான். அம்மா அழுதார். அந்த நேரத்தில் அந்த வெள்ளை பூனை அவன் பின்னால் வந்து நின்றது. அந்த வெள்ளை பூனை அவன் முன்னால் வந்து நின்றது. அவன் மீது தீவிரமாக கண்ணை வைப்பது போல பார்த்தது. வீரமணி கோபத்துடன், என்னடா சத்தம் போடாமல் போயிரு. ஆனால் பூனை அசையவில்லை. அந்த நொடியில் பூனை வாயால் அல்ல, ஆனால் உள்ளத்தில் ஒலிக்கும் மாதிரி ஒரு சத்தம். அவன் இருக்கிறான், நீ பயப்படாதே. வீரமணி அதிர்ச்சி. சுற்றிலும் பார்த்தான். ஆனால் பூனை அப்படி அமைதியாக இருந்தது. அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. நள்ளிரவு கனவு. அந்த பூனை கனவில் வந்து பேசுகிறது. அவன் இங்கே இருக்கிறான். நீ மறந்திருந்தாலும் அவன் உன்னை மறக்கவில்லை. உன் உயிர் இன்னும் ஒருவனின் கைவசம்தான். அவன் பெயர் முருகன். வீரமணி திடீரென விழித்து கொண்டான். இதயம் வேகமாக துடிக்கிறது. அடுத்த நாட்களில் அவனில் மாற்றம் தெரிந்தது. வீட்டில் இருந்து முருகன் புகைப்படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து தியானத்தை ஆரம்பித்தான். அம்மாவின் கையை பிடித்தான். பூனை தினமும் அந்த முருகன் படத்துக்கு அருகில் உட்கார்ந்தது. ஒரு நாள் தந்தைக்கு திடீர் நெஞ்சுவலி. அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றார்கள். அம்மா அழுதார். அந்த நேரத்தில் பூனை அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வால் அசைத்தது. அப்போது அவள் உள்ளத்தில் கேட்கும் ஓசை, எதிரி வெளியேதான் இருக்கிறான். உன் உண்மையான நண்பன் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறான். அவனை நாடு. வீரமணிக்கு அது கேட்கிறது. அவன் அம்மாவிடம், அம்மா, எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. வீரமணி பழனி செல்ல முடிவு செய்கிறான். பயணத்தில் ரயிலில் ஒரு வெள்ளை பூனை ஸ்டிக்கர். அதில் எழுதப்பட்டிருந்தது, முருகன் அமைதியிலும் பேசுகிறான், அப்பாவியில் பார், தூய்மையில் கேள். அவன் பழனி சென்றான். அங்குள்ள படிகளை தாண்டி கால் வலித்தாலும் மனம் அமைதியடைந்தது. தெய்வத்தின் முன்னால் நின்றான். வீட்டிற்கு திரும்பியவுடன் தந்தை குணமடைந்து வெளியே வந்தார். அம்மா மகிழ்ச்சியில் அழுதார். வீட்டில் பூனை இருந்தது. அந்த பூனைக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய சிலையை எடுத்து பார்த்தான். அது முருகனின் சிற்பம். வீரமணிக்கு நடுங்கள். இதுவரை நம்பாதவன் இப்போது முழு விசுவாசத்துடன் அந்த பூனைக்கு பார்த்தான். அந்த நேரத்தில் அந்த பூனை அமைதியாக பார்த்தது போல, நீயே பாதை, நீயே காட்சி, நீயே கடவுள். அந்த நொடியில பூனை மறைந்தது. ஆனால் வீடு முழுவதும் சந்தனம், குங்குமம் மனம் பரவியது. முருகன் படத்துக்கு முன்னால் ஒரு சிறிய தாளில் எழுதப்பட்டிருந்தது, நான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்தாய். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். அந்த பூனை என் தோழி மாத்திரமே. அறம் செய்ய விரும்பு, அருளில் வழியே விடாதே. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு வரலாறு. கடவுள் பேசுகிறார். சில நேரம் மனிதர்களால், சில நேரம் வேதனையால், சில நேரம் ஓர் அமைதியான விலங்கினால். வாங்க அடுத்த கதை உள்ள போலாம். நான் சொல்ற கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் சில சம்பவங்கள் தற்செயலாகவே நடக்கின்றன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த சிறு தருணங்களில் கூட கடவுளின் கைரேகை பதிந்திருக்கும். இந்த கதை ஒரு சாதாரணமான மனிதனுக்குள் கடவுள் ஒரு பூனையின் வாயிலாக எப்படி ஒரு செய்தியை சொல்கிறார் என்பதை பற்றியது. கதிர் ஒரு பட்டதாரி. வேலை தேடி நாட்களில் மனம் அழுத்தத்தோடு, கடனை கவலையோடு, வாழ்க்கையின் அர்த்தத்தை இழந்தபடியே தன்னை கேள்வி கேட்டு கொண்டு இருந்தான். அவருடைய தந்தை இறந்து போன பிறகு குடும்பத்துக்காக ஒரே ஒளியாக இருந்தான். யாரும் இல்லாத நேரத்தில் நான் தான் யாருக்காக வாழ வேண்டும் என்ற கேள்வி தினமும் அன்றைய ஆசைகளையும் முடிவுகளையும் குழப்பமாக்கினது. அவன் இருக்கும் வீடு ஒரு பழைய குடிசை. ஒரு நாள் மழையுடன் கூடிய இரவில் கதவிற்கு வெளியே ஒரு பூனை தேய்ந்து கொண்டு வந்தது. அந்த பூனை வெறும் பூனை இல்லை,
அது ஒரு கண்களால் எதையோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. செம்மணி கண்ணு, வெண்ணிற தோல். பூனையா இது? இல்ல, ஒரு உயிருள்ள சுடுகாட்டா என்று எண்ணம் கதிருக்குள் வந்தது. அன்று இரவு அந்த பூனை கதவை தட்டியது போல உணர்ந்தான். கதவை திறந்தபோது பூனை நுழைந்து வந்தது. அவனது அம்மாவின் புகைப்படத்துக்கு அருகே அமர்ந்தது. கதிர் அந்த பூனையை அடிக்க விரட்ட முடியவில்லை. ஏனென்றால் அது ஒரு அமானுஷ்ய அமைதியோடு இருந்தது. அதனது கண்கள் தன் தந்தையின் கடைசி பார்வை போலவே இருந்தது. அவள் அம்மா மறைந்தபோது வீட்டில் தாய் காதல் இல்லாமல் கதிர் வளர்ந்தான். ஆனால் அந்த இரவு பூனை ஒரு அன்னையின் மென்மையை கொடுத்தது. அடுத்த நாள் காலையில பூனை திரும்ப வரவில்லை. ஆனால் அதே இடத்தில் ஒரு தாளில் எழுதப்பட்ட ஒரு 10 வரி கவிதை கிடந்தது. அந்த கவிதை ஒரு அன்னையின் வார்த்தையை போல இருந்தது. உன் வழி கலங்கிருக்கலாம், ஆனால் அந்த வழி உன்னையே உருவாக்கும். ஒவ்வொரு கண்ணீருக்கும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். வாழ்க்கை உன்னை வீழ்த்தும் போது நான் உன் அருகில் ஒரு பூனையாக வருவேன். அந்த கவிதையை படிக்கும்போது கதிருக்கு கண்களில் நீர் வந்தது. அவன் வாழ்ந்த அந்த நாட்களில் இதுதான் கடவுளின் நேரடி பதிலாக உணர்ந்தது. அந்த நாளின் பிறகு கதிரனுக்கு மனநிலை மாற்றப்பட்டது. அவன் வீண் யோசனைகள் இல்லாமல் வேலை தேடத் தொடங்கினான். 3 வாரங்களில் ஒரு சின்ன நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவன் வேலைக்கு செல்லும் நாளன்று பூனை ஒரே முறை புன்னகையுடன் வீட்டின் அடித்தளத்தில் இருந்தது. அதுதான் கடைசி தரிசனம். அந்த நாள் முதல் கதிர் தனது வாழ்க்கையை கடவுளின் வரம் என நம்பினான். ஒரு பூனை கடவுளின் தூதனாக வருமா என்று யாராவது கேட்பார்கள். அதற்கு பதில், கடவுள் எதிலும் இருக்கிறார். நம்மை நேசிக்க தெரிந்தால் அவருடைய மொழியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.